பிரெட் கிரம் வீட்டில் இருக்கவே இருக்காது. சப்போஸ் பிரெட் இருந்ததுனாக்கா அந்த பிரெட் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதை பிரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் நம்ம வீட்டில் பிரெட்டும் இல்லை பிரெட் கிரம்ஸும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எனக்கு இப்போ பிரெட் கிரம்ஸ் வேணும் அப்படின்னாக்க டக்குன்னு எப்படி ஒரே நிமிஷத்தில் நாம் பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் கட்டாயமாக ரஸ்க் இருக்கும். குழந்தைங்க இருக்கவங்க வீட்டில், பெரியவங்க இருக்கவங்க வீட்டில் அவசியம் வந்து ரஸ்க் எல்லோரும் சாப்பிடுவாங்க. என்ன மாதிரி ரஸ்கா வேணாலும் இருக்கலாம். அது கோதுமை ரஸ்கா இருந்தாலும் சரி, மசாலா ரஸ்காவாக இருந்தாலும் சரி, அதை குட்டி குட்டி பீஸாக உடச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இன்றைக்கி ஜஸ்ட்டு நான் காட்டியிருக்கிறது ஒரு 3 ரஸ்க்கு தான் எடுத்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நிறைய தேவை அப்படின்னாக்கா அதிகமான குவான்டிட்டியில் எடுத்து கூட இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதை பல்ஸ் மோடில் கொடுத்து ஒரு 3-4 தடவை நாம் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு சூப்பரான பிரெட் கிரம்ஸ் பவுடர் தயாராகிரும். பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்லேயே நமக்கு ஃப்ரெஷ்ஷான பிரெட் கிரம்ஸ் கிடச்சிருச்சு. இந்த பிரெட் கிரம்ஸை நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கோ இல்லைனாக்கா கட்லெட்